Hello guys, welcome back to our channel COC Tamil. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 2 தான் guys பார்க்க போறோம். எஸ்கேப் பண்ண போறோம், ஹெலிகாப்டர் எஸ்கேப். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். It's hard to breathe, but that's alright. Hush. Guys, day 1 guys, நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம். ஃபைனலி எந்திரிச்சு பார்க்கணும். சீக்கிரம்டா பாருடா. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். கதவு திறந்துட்டு மேலே போவோம் கைஸ். மொட்டையை வந்துருப்பான். இருங்க ஃபஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். போடு டக் டேப் கட்சிச்சு கைஸ். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு இது உதவும். மொட்டையை வந்துட்டான் கைஸ். மொட்டையை வரா ஓடுங்க. இது தட்டி விட்டணும். சொட்டை கிளவி மேலேருந்து கீழே வரும். நம்ம வந்து மொட்டையை எப்படிக்கா கூப்பிட்டு சொட்டை கிளவி வந்து அங்கே போய்டுங்க. பிளானே நீங்கள் இப்போ தான் கைஸ் பார்க்க போகிறீங்க. அப்படியே போயிட்டு திரும்பி போயிட்டீங்கன்னு வைங்களேன். சொட்டை கிளவி அப்படிக்கா போயிடுச்சுன்னா மேலே போயிடணும். மேலே இப்போ எவனுமே இல்லை. போயிட்டு டக்டை இப்போ இங்கே போட்டுடலாம். செக்யூரிட்டிக்கு ஆண்ட மேலே தான் போகணும். அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கா? கிளாஸ் ஃபியூஸ் கச்சிச்சு, அதுவும் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். சரி இங்கே தேவையில்லாதது இது ஸ்டன் கன் கைஸ். கன்னு கச்சிச்சு வச்சு முடிச்சு விட்டு கைஸ். கன்னை எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து இந்த கன்னை வந்து கீழே போட்டு ஃபஸ்ட்டு எவன் வரானோ அவனுக்கு பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். இருங்க கன்னை எடுத்தாச்சு. மாட்டிக்கினா அடுத்து வலிமாமே வலிப்பெண் டான்ஸ் ஆடினதுக்கு. அப்புறம் மொட்டை தான் கைஸ். சொட்டையை வச்சு போட்டாச்சு. இருங்க மொட்டை கைஸ் வந்து இவன் செத்த உடனே வருவானே டான்ஸ் ஆடினதுக்கான கீழே செத்து போயிடுச்சுன்னு போய் பார்க்கலாம். தட்டி விட்டு ஐயோ வந்துட்டாங்க கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு. இதுனா இந்த மாதிரிலாம் ஷாக் கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த நாய். அப்புறம் இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது கைஸ். ஓகே ஃப்ரெஞ்சு தேவைப்படும். ஹெலிகாப்டர் மேனுவல் போடு. ஒன்றுனா கிடச்சிக்கிட்டே இருக்குது கைஸ். ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றா கிடைக்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் தான் கைஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஒரு பீஸ் கிடச்சி கைஸ். இங்கே வந்து பீஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் கைஸ். பீஸ் எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து மேலே போய் செக்யூரிட்டிக்கு ஆண்டோம். ஐயோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் கைஸ். மொட்டை எங்கிட்ட இருந்து அந்த சாவி எடுக்க. இது நேரத்துக்கு ஸ்பான் ஆகிருப்பாங்களா தெரில. சரி விடுங்க. ஸ்டன்ங்க அந்த எடுத்துட்டு பார்க்கலாம். நான் ஏன்னா மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுவே போதும். இங்கே எதுவுமே இல்லை கைஸ். ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த இவனையாச்சும் போட்டு தள்ளிடலாம். யாது இவனே தான். விபரீத விளையாட்டுகளில் சாகசம் வாய்ந்தவன் ஸ்பைடர் தான், வேற யாது. நான் கன்னை போட்டோடனே கிளப்பிக்கிட்டு வந்தாலும் வருவான். இல்லை கைஸ் வண்டா பாருங்க. திட்டு பையன் மண்டல போட்டு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவ்வளோதான். ஹெட்ஷாட் வச்சாச்சு. சிலிண்டரி நான் பார்த்து அழுவுது கைஸ். சேஃப்கி எடுத்தாச்சு கைஸ். சேஃப்கி அண்ணன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க போவோம். கிடைக்கிற இடம்லாம் நம்மளுடைய இடம் தான். போவோம் கைஸ். கதவு அங்கே திறந்து சேஃப்கி எடுத்தாச்சு. கேஸ் லீக் எடுத்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இன்னத்துக்கு ஸ்பான் ஆகிருப்பாங்களா அவங்க? இருங்க கைஸ் பார்க்கலாம். ஹெலிகாப்டருக்கு போடு. மேலே போகலாம் நம்ம. இதுங்க இங்கே ஒரு பீஸ் இருக்குது. மேலே போய் கேஸ் லீக்கான வச்சுட்டு பார்க்கலாம். இதுங்க ஒரே ஒரு நிமிஷம். கேஸ் எடுத்து கிடக்குது. கன்னும் இங்கே தான் கிடக்கு. மேலே போவோம். கிராணி கீனி வந்துட போகுது கைஸ். ஒட்டக்கிழவி அதாங்க கைஸ். எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு பாருங்க. சொல்லி வாயை மூல வந்துச்சு. ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்கா? இப்போ மொட்டையும் வந்துடுமால காண்டு கைஸ். இதான் போட்டு தள்ளிடலாமா?
போட்டு தள்ளிடலாம். வேற வழி, சீக்கிரம் வாடி. சொட்டை கேளவி வந்துச்சு கைஸ். பாட்டு பாடணுன்னே வந்து சொட்டை அம்மாவை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம வந்து ஸ்டன்கள் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. வந்துருச்சு. என்ன கைஸ் டான்ஸ் ஆடுது அர்த்த குதிப்பு. வந்துட்டாங்க கைஸ், பின்னாடியே வந்துட்டாங்க கைஸ். கீ எடுக்கணும் தானே இவன் கையிலேருந்து. கீயை தூக்கு. ஸ்டன்கு நாமலாம் ஐயோ கதவு மாட்டிக்கிட்டா கைஸ். கீ எடுத்துடலாம். கேஸ் லீக்கேன் இங்கே கிடக்கட்டும். கீ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் முதல்ல அதை கதவு தான் கைஸ் திறக்கணுமே. கதவு திறந்து வச்சிடலாம். இருங்க மேலே போவோம். டக்குன்னு மேலே போயிட்டு இந்த கதவு தான் திறந்தாச்சு. ஏன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கா? டோர் ஹேண்டில் தேவையில்லை. போட்டு இல்லை இங்கே போட்டால் திடீர்னு கதவு லாக் ஆகிடுச்சுன்னா அவள் தான் திறக்க முடியாது. பிச்சை தான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். பிரியாணி மேலே ஏறிடலாம். ஏறிட்டு இங்கே இருக்குமே இந்த ரூம் ஆண்டுவில். இந்த ரூம் கிடையாது கைஸ், தப்பாக வந்துட்டேன். இங்கே கிடக்கா? இங்கே ஏதாச்சும் இருக்கா? வெப்பன் கீ போடு. அவ்வளோதான், ஆரம்பிக்கலாங்களா? இன்னும் 2 பீஸ் போட்டோன்னு வைங்களேன் கைஸ். கதவு திறந்துடலாம். கீழே தான் போகிறோம். வெப்பன் கீ எடுத்துகிட்டே போயிடலாம். எடுத்துக்கலாம் கைஸ். வெப்பன் கீயை எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம். வெப்பன் கீயாண்ட இடத்தாண்ட எனக்கு போயின்னே இருக்கும். பீஸ் எடுத்துக்கலாம். உனங்க பீஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இன்னொரு பீஸ் எங்கே பார்த்தோம்? இன்னொரு பீஸ் எங்கே இருக்கும் ஞாபகம் வரல. சரி நம்ம இதை போய் வச்சிடலாம் முதல்ல. இருங்க கைஸ், எங்கே பார்த்தோன்னு மறந்துட்டேன். இதுங்க நம்ம போய் வச்சிடலாம். இருந்தாலும் இந்த பீஸையும் வச்சுட்டு கடைசி நடு போர்ஷன் மட்டும் என்னடா ஆச்சு? கரெக்டாகிடுச்சு. டக்குன்னு போயிட்டு வச்சுட்டு இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்ல. இப்போ வெப்பனுக்கு எடுத்துட்டு நம்ம போய் வெப்பனை திறந்துடலாம். டக்குன்னு வாங்க கைஸ் போகலாம். கிராணி ஸ்பான் ஆகிருக்கும் என்னத்துக்கு எனக்கு தெரிஞ்ச போகலாம். இருங்க போய்க்கினே இருக்கும். ஃபஸ்ட்டு இது கீழே பூந்து போயிடலாம் கைஸ். அப்பாடி போயிட்டோம். ஷார்ட் கன்னு டீம் போகலாம். டக்குன்னு எடுறா வந்துட்டு போகுது. கேஸ் லீக் அதை எடுத்துட்டு மேலே போயிடலாம். எதுவுமே இல்லை. கிராணி அப்படியே புள்ள போயிடுறா. கை புள்ள கண்ணே தெரியாமல் அப்படிக்கே நம்ம பார்த்துட்டதுக்கு கைஸ். இங்கே ஒரு அசால்ட்டாக மேலே ஏறி போயிட்டேன். இங்கே போட்டுடலாம் கேஸ் லீக்கேனு டக் டேப்பு. வேறு என்னென்ன தேவை? மொட்டையும் கைஸ் பார்க்கலாம் கேமராவில். நம்ம பார்க்கலாம். அவன் பார்த்துன்னே இருக்கான் கைஸ். ஆனால் இந்த இடத்துல கேமராவே கிடையாது. இப்போ எப்படிக்கா போகுது? அவன் பார்த்துன்னே இருப்பானே விட்டா. பார்த்துட்டு தான் கைஸ் இருக்கான். அவன் போகிறவனே நம்மளுக்கு நிம்மதியே கிடையாது. ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் சீக்கிரட் வழி ஏதாச்சும் இருக்கும். இருங்க டக்குன்னு போடா வழி. வேறு வழி இங்கே வழியே இல்லையே. வேறு வழி இங்கே இருக்கு கைஸ். இந்த வழியை போயிடலாம் உள்ள கீழே. டக்குன்னு போகுதோ சத்தம் போட்டாச்சு. அவன் போயிருப்பானா? இருங்க கைஸ், அவன் இருக்கானா இல்லையா? போகவே மாட்டான் கைஸ். அவன் போயிட்டான் கைஸ். ஃபைனலி அவன் ஓடி போயிட்டான். திட்டு பையன் கைஸ். கிராணி நம்மளை பார்க்குது கைஸ். C1 பார்க்குது. வட்டாம மெட்டூர் அப்படின்ற மாதிரி ஓடிடணும். நம்ம இப்படிக்கா போயிடலாமா? இல்லை அப்படிக்கா போயிடலாம். ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். ஐயோ வந்துச்சு. மாட்டேன்டா மறுகே ஆகிட்டான். சரி டே 2 கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. பரவாயில்ல கிட்டத்தட்ட முடிச்சாச்சு கைஸ். டே 2 வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே வேலையே கிடையாது கைஸ். டே 2 வந்தாச்சு. சீக்கிரமாக முடிக்கலாம் கைஸ். போதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். நான் இன்னும் டக் டேப்பு
ஹெலிகாப்டருக்கு கிடச்சிச்சு. ஷூட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது இன்னும். அவ்வளோதாங்க கைஸ், முடிக்க போதும். எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இதுங்க முடிச்சிடலாம் எப்படியாச்சு கேம். இவங்க ஃபஸ்ட்டு இதை தட்டி விட்டுடலாம். சொட்டையை வந்துட்டான், மொட்டையை வந்துட்டான். சொட்டை தான் ஆளக்கணும். சி அது கையில் போய் மாட்டிக்கிட்டேனே. பீஸ் பீஸ் பீஸ். சரி, நம்ம இப்போ ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். போட்டு தள்ளிடலாம்ல, வேலை கம்மியான மாதிரி தான் இருக்கும். பீஸ் அதுதான் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து போட்டு தள்ளிடலாம் கைஸ். சொட்டை வந்து மூட்டையை ஆளை காணும். ஐசியூன்னு வருவானே, எங்க அவன்? வந்துட்டான். ஐசியூ அப்படின்னு வருவான். டமால் 2 அடி போய் தள்ளி போய் உள்ட்டான், மட்டையிட்டான். குடி போதையில் மட்டையான மொட்டை. நம்ம வந்து இப்போ வந்து மேலே போயிட்டு மேலே போயிடலாம். இப்போது ஏறி மேலே ஏறிடலாம். ஏறி கன்னு இங்கே போட்டுடலாம் கைஸ். கன்னும் இங்கே தேவைதான் நம்மளுக்கு. அடுத்து அந்த பீஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் திறந்து விட்டுடலாம். டக் டேப்பு போயிட்டு வரும்போது எடுத்துக்கலாம். இன்னும் அர்ஜென்ட்டே கிடையாது. இதுக்கப்புறம் எதுவுமே தேவை கிடையாது. கீழேருந்து எல்லாமே மேலே எடுத்துகிட்டு போகணும். எதுவுமே தேவையே கிடையாது. மேலே போகலாம். இதுங்க நம்ம வந்து மேலே போகலாம். இருங்க, கடைசி பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் வச்சிடலாம். மேலே வைக்க தான் போகிறோம் கைஸ். போயிட்டு மேலே போய் வச்சிடலாம். இருங்க, கதை மூடிட்டு டக்குன்னு போய் மேலே போயிட்டேன். ஆமாம், ஹெலிகாப்டருக்கு இன்னும் எடுக்கணும்ல, அதையும் வச்சிடலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே இந்த பீஸை வச்சுட்டு கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா கிளாஸ் ஃபியூஸ் தேவை, ஹெலிகாப்டருக்கு தேவை. அப்புறம் இப்போ வந்து கீழே குச்சிட்டு டக் டேப் எடுத்துடலாம். இதுங்க கிளாஸ் ஃபியூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், ஏன்னா டக் டேப் பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் ஹெலிகாப்டருக்கு அவ்வளோதான். கிளாஸ் ஃபியூஸு, டக் டேப்பு, ஹெலிகாப்டருக்கு முடிஞ்சு. கீழே இறங்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்புறம் போட்டுடலாம். இருங்க, டக் டேப்பு எடுத்துடலாம். இப்போது டக் டேப்பு இறங்கியாச்சு. ஹெலிகாப்டருக்கு ஏற்றல, ஏன்னா அதான் தூரம். இந்த வழியை திறந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து பயப்படக்கூடாது. யாரை பார்த்தோம் வந்து எஸ்கேப் பண்ண போதும். இந்த கேமில் இந்த ஹெலிகாப்டருக்கு தூக்கியாச்சு. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போதும் நம்ம இந்த கேம்லேருந்து. சொட்டைக்கும் பயப்படக்கூடாது, மொட்டைக்கும் பயப்படக்கூடாது. டக் டேப்பு தான் கடைசி. டக்குன்னு போயிட்டு தூக்கி போட்டு டக் டேப்பை தூக்கிட்டு அதோட கீழே வரவே கூடாது. கீழே வந்தால் நம்மளை வந்து அவங்க 2 பேருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் நான் தப்பிச்சு போனேன் பாரு. உங்கள் வீட்டிலேருந்தே தப்பிப்பேன் பாரு. உங்கள் வீட்டிலேருந்தே நான் தப்பிச்சு போவேன், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். இன்னும் உங்களுக்கு கிட்டே போய் டக் டேப் எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், செத்தாச்சு. இதுக்கு மேலே கீழே வர வேலையே கிடையாது நம்மளுக்கு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இருங்க, டக் டேப்பு இங்கே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எது தேவை? ஷார்ட் கன்னு தூக்கிட்டு போய்கினே இருக்கணும். இந்த இடம் தான் கைஸ். புல்லட்டை அன்லிமிட்டட் புல்லட் போட்டுனே இருக்கணும். ஏன்னா இதை வந்து ஷூட் பண்ணணும் நம்ம. இருங்க, அது எப்போ கீழே வருதோ அப்போ தான் கைஸ் நம்ம ஷூட் பண்ணோம். இருங்க, வரும்னு நினைக்கிறேன். ஷூட். இப்போ வந்து இருங்க கைஸ், இவங்க கீழே வரும். இப்போ தான் அது கீழே வா. அவ்வளோதான் கடைசி. அடுத்து வரும் போகிறது கைஸ். டமால் ஷூட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அங்கே கிளாஸ் வியூஸ் வைக்கணும். கீழே போயிட்டு விழுந்துடுவோம் கைஸ். இல்லை, நம்ம சேஃப்டியாக தான் இருப்போம். இதுக்கப்புறம் கீழே வரக்கூடாதுன்னு முடிவே பண்ணியாச்சுல, அப்புறம் எப்படி? ஏன்னா கிளாஸ் ஃபியூஸை வச்சாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு என்ன வேணும்? டக் டேப் கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து டக் டேப் எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, ஹெலிகாப்டர்கிட்ட போகணும். ஹெலிகாப்டரை பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதான் கைஸ் நம்மளோட ஹெலிகாப்டரு. ரொம்ப லோ பட்ஜெட் ஹெலிகாப்டர் தான், ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. இருங்க கைஸ், வந்து போயிட்டு கேஸ் லீக்கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த வழியாகவே இப்போ கதவு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சா? இதுதான் அந்த வழி. அந்த பக்கமாக பிளாக் பண்ணி வச்சுருக்குதுங்க பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து கேஸ் லீக்கேனை எடுத்தாச்சு. எடுத்துட்டு
போவோம். இருங்க, போய்கிட்டே இருக்கோம். அவ்வளோதாங்க, சுற்றிட்டு தானே போதும். இப்போது பழக்கம் வச்சு விடுங்க, என்ன பண்ண. இப்போ வந்து ஃபியூலை ஊற்றிடலாம். ஈலேருந்து இப்போ வந்து ஃபியூல் இன்னும் மிடில் போர்ஷன் வந்தாச்சு. அப்புறம் அப்பர் போர்ஷனு ஃபுல்லாக போகுது. ஃபுல்லாகிடுச்சு. இப்போது கேஸ் லீக்கான இங்கே தூக்கி போட்டு ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் கைஸ். இதானே கிட்ட ஹெலிகாப்டருக்கு எடுக்க, இதான கைஸ் கிட்ட. இப்படிக்காக போயிடல ஹெலிகாப்டருக்கு எடுக்க. கேம் வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ், இந்த கேம் வந்து நான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கைஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அவுட்ஃபிட் தான் கைஸ் போட போகிறோம். கிராண்டி ஒன்றுக்கு எப்படி ஃபன்னு போட்டுமோ அதே மாதிரி தான் கைஸ் போட போகிறோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சுற்ற ஆரம்பிச்சிச்சு, வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுற்றுது பறக்க மாட்டேங்குது. பறந்துச்சு கைஸ், சொன்னோடனே பறக்குது. நீங்கள் லைக் போட்டுருங்க, ஷேர். ஐயோ, சொட்டையும் மொட்டையும் பறந்துடா. ஐயோ, டமால் இடிச்சுட்டு போய்டு. அவ்வளோதான், த எண்ட். ஓகே கைஸ், பாய் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். Fire spreading all around my room. The light's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.